சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே விரிசல் அதிகரித்துள்ளது. தவிர இரு நாட்டு எல்லையிலும் போர் பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடகா வீட்டுவசதி, வக்ஃபு மற்றும் சிறுபான்மை விவகார அமைச்சர் ஜமீர் அகமது கான், நாங்கள் இந்தியர்கள், எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்களுக்கு எதிராக நாம் போருக்கு செல்ல வேண்டியிருந்தால் போராட தயாராக இருக்கிறேன். ஒரு அமைச்சராக ராணுவம் என்னை அனுப்பினால் நான் முன்னாடி செல்லுவேன். தேவைப்பட்டால் மனித வெடிகுண்டாக மாறுவேன். இதை நான் நகைச்சுவைக்காகவோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ பேசவில்லை. நாட்டிற்கு தேவைப்பட்டால் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு தற்கொலை குண்டை கொடுக்கட்டும், அதை அணிந்து பாகிஸ்தானுக்கு செல்வேன் என தெரிவித்துள்ளார். முன்னதாக அம்மாநில முதல்வர் சித்தராமையா பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்திருந்தது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் அவர் எதிரியை தோற்கடிப்பதற்கான அனைத்து வழிகளும் தோல்வியடைந்தால் மட்டுமே ஒரு நாடு போருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட வேண்டும். மத்திய அரசு ஏற்கனவே சில ராஜதந்திர நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது என சமாளித்திருந்தார்.